ஸோ இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்டிங்ல வரப்போ லோகேஷ் கனகராஜ், விஜயகுமார், ஃபைட் கிளப் அப்படின்ற இந்த டைட்டில்லாம் வரப்போ நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருந்தது. ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் வந்து செட் ஆயிருந்தது. அந்த மீட்டரை பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணி ஸோ அந்த மீட்டர்ல அழகா படத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க படத்தினுடைய டீம். அதுக்கு மேலேயும் இல்லை கீழையும் இல்லை, கரெக்டாக என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, நான் ரீசெண்டாக பார்த்த படம் எது பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்டப்போ வந்து தள்ளுமலா வந்து பார்த்தேன். பட் அதை ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த டேலே திரும்ப ஒரு பல தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அதனுடைய தாக்கம் வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியுது. ஃபைட் கிளப் தள்ளுமலாவுடைய தமிழ் வெர்ஷன், பட் வித் பியூர் கண்டென்ட். ஏன்னா தள்ளுமலா வந்து பயங்கர ஒரு ஃபேண்டசி மெட்டீரியலா சூப்பரா நம்மள எக்ஸைட் பண்ணிருக்கும், இப்படிலாம் ஒரு ஃபைட் சீன் எடுக்க முடியுமான்னு. பட் இதுல ஃபைட் கிளப்ல வந்து நமக்கு ரியாலிட்டியில என்ன மாதிரி கனெக்ட் ஆக முடியும்ன்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. பட் வித் அங்கங்க கண்டென்ட்டோட ஸ்கிரீன் பிளேயோட அழகா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த விதத்தில் ஃபைட் கிளப் ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஆர்கானிக்கா நமக்கான ஒரு தள்ளுமலா வெர்ஷனா இருக்கும்ன்றது வந்து என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப்.